வங்கி கணக்கிற்கே வரும் 50,000 ரூபாய். அரசு வெளியிட்ட அதிர்ச்சி அறிவிப்பு. பல லட்சம் ஊழியர்களுக்கு ஒரு சில இன்ப அதிர்ச்சி. இதை பற்றின ஒரு விரிவான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு 50,000 ஜாக்பாட் பலன். முழு விவரங்கள். ஸோ இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எவ்வாறு 50,000 ரூபாய் வரை கூடுதல் பலனை பெறலாம் என்பதையும் அதற்கான தகுதி வரம்புகளையும் விடுவித்துள்ளது. இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோங்க. ஸோ மத்திய அரசின் ஒரு அறிவிப்பை தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. அதே தான் இப்போ ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அல்லது இந்த இபிஎஃப் இந்தியாவில் உள்ள ஊழியர்களின் நிதி எதிர்காலத்தை பாதுகாப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத இவங்க குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வருங்கால நிதி வைப்பில் இது ரொம்ப எளிமையாக பண்ணுறதா இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 35 வயது முதல் 55 வயது அல்லது 60 வயது வரை வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய இந்திய எலிஜிபிலிட்டி குடிமக்கள் பயனாளிகளுடைய வகைகள் அப்படின்னு பார்க்குறப்ப அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், இபிஎஃப் செய்யும் அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் 20 வருட பங்களிப்பு, தொடர்ச்சியான பங்களிப்பு 20 ஆண்டுகள். வேலை மாறினாலும் ஒரே இபிஎஃப் கணக்கை தொடர்ந்து பராமரித்து பங்களிப்பு செய்திருப்பவர்களுக்கு இது உண்மையான தகுதி. இபிஎஃப் கணக்கு மற்றும் ராயல்ட்டி தன்மைகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். கூடுதலான பணப்பலன்கள் 50,000 ரூபாய் வரை பெறலாம். ஊதியத்தில் அடிப்படையில் எப்படி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பண பலன் வரும் அப்படின்றத அடிப்படை ஊதியத்தை பேஸ் பண்ணி மொத்தம் 7 லட்சம் பயனாளிகள் இந்த திட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதும் சுமார் 7 லட்சத்துக்கு மேற்பட்ட அதிகமான ஊழியர்கள் இதில் பயனடைந்துட்டு வராங்க. ஸோ பேசிக் பே 5,000 வரை 30,000 ரூபா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேஷ் உங்கள் பணப்பலன் கிடச்சிரும். 5,001லேருந்து 10,000 வரை 40,000 ரூபா உங்களுடைய பணப்பலன் கிடச்சிரும். 10,000க்கு மேலே பேசிக் பேனா 50,000. குறைந்த கால சேவைக்கான 6 மாதங்களுக்கும் குறைவான சேவையில் உள்ள ஊழியர்களுக்கு வித்ட்ரா பெனிஃபிட்ஸ் உடனடியாக கிடைக்கும். ஸோ முக்கியமான விதிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த இபிஎஃப் கணக்கை தொடர்ச்சியாக வச்சுட்ருக்கணும். ஒரே கணக்கை நீங்கள் பராமரிக்க வேண்டியதாக இருக்கும். வேலை மாறினாலும் பிஎஃப் கணக்கை மாற்றாமல் தொடர்ந்து பங்களிப்பு செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த பலன்கள் கிடைக்கும். ராயல்ட்டி மற்றும் நன்மை. மத்திய அரசு ஊக்கத்தொகையாக 20 ஆண்டுகள் வழக்கமாக பங்களிப்பு செய்த சந்தானங்களுக்கும் தற்சமயம் சிறப்பு நன்மை செய்ய போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் இது ஆக்டிங்கில் வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் வங்கி பேங்க்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போது பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.